வணக்கம் and welcome to Yuga Sulagam YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓட்ஸும் ஆனியனும் வச்சு ஒரு சூப்பரான பராத்தா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஓட்ஸ் ஆனியன் பராத்தா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபினே சொல்லலாம். இது மற்ற பராத்தா மாதிரி இல்லாம நீங்க 2 பராத்தா சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ஹெவியா இருக்காது. சரி வாங்க இப்ப வீடியோல போய் இந்த சூப்பரான ஓட்ஸ் ஆனியன் பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பவுல்ல 2 கப் கோதுமை மாவு சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாது, அதே சமயம் கம்மியாகவும் சேர்த்தாம நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கிறேன். இப்போது பராத்தாக்கு தேவையான மாவு ரெடி. இதை மூடியால் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுறேன். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் அது கூட 1 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். ஓட்ஸும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவையும் வெங்காயத்தோட நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்க விட்டுடுறேன். இப்போது பராத்தாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடணும். இப்போது உருண்டை எடுத்து நல்லா மாவை தேய்ச்சி சப்பாத்தியை ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு இடுற மாதிரி இட்டுக்கிறேன். ஒரு அளவுக்கு சின்ன சைஸுக்கு இட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடுறேன். இப்போ ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறம் மாவை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் சமமாக மூடி இந்த மாதிரி லைட்டாக அமுத்திடுறேன். அப்போ தான் அந்த ஆனியனும் ஓட்ஸும் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப அழுத்தி அமுத்திடாமல் இந்த மாதிரி அமுத்திட்டு மேலே மாவை நல்லா போட்டுட்டு நல்லா மெதுவாக பராத்தாவை தேய்க்கிறேன். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராது. உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் பராத்தாவை இட்டுக்கலாம். இப்போது நமக்கு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போது தவாவும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பராத்தாவை அதில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் வேணும்னா நெய் போட்டும் சுட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஆயில் தான் போடுறேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணால் போதும். இந்த பராத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலேயும் லைட்டாக ஆயிலை இந்த மாதிரி அப்ளை செஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஆயிலை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் பராத்தா நல்லா 2 பக்கமும் சாஃப்டாக இருக்கும். சூப்பரான ஓட்ஸ் ஆனியன் பராத்தா ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ பராத்தாவை எடுத்துடலாம். சுவையான ஓட்ஸ் ஆனியன் பராத்தா ரெடி. இந்த பராத்தா கூட தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. தயிரில் ஜீரகம் போட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூளும் போட்டு மிக்ஸ் செஞ்சு அதை தொட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே போட்ட ஸ்டஃபிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகா சுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.